தான் போட்டிருக்குறாங்க. அந்த ஏரியாவில் பார்த்திங்கன்னா புது ரோடுங்கிறதுனால மக்காச்சோளமெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரோட்டில் காய போட்டிருக்காங்க. இந்த ஏரியா மக்காச்சோளம் அதிகமாக போடுவாங்க இந்த ஏரியாவில். அதனால் எல்லாருமே பார்த்திங்கன்னா மக்காச்சோளம் ரோட்லேயே காய போட்டுருக்குறாங்க. போயிட்டுருக்குறோம், பாயிண்ட்டுக்கு பக்கமாக போயிட்டோம். பாயிண்ட்டுக்குள்ளே கரெக்டாக வந்துட்டோங்க. வண்டி வந்துட்டுக்குது, உள்ளே வந்தாச்சு. அப்படியே வந்துட்டே இருக்காங்க. இந்த போர் பார்த்திங்கன்னா 700 அடி 800 அடிங்க. 700 அடிக்கு மோட்டர் மாட்டிக்கிறாங்க. 2-3 மாதமாக தண்ணி ஓட்டா விட்டாங்க. ஒரு 6 மாதமாக தண்ணி ஓட்டல. அதனால் பார்த்திங்கன்னா மோட்டர் உள்ளே சிக்கிடுச்சு. அதை எடுக்கிறதுக்கு தான் போயிட்டுருக்குறோம். வண்டி உள்ளே போயிடுச்சு. பாயிண்ட்டுக்கு பக்கமாக வந்துட்டோம். தென்னந்தோப்பு இல்லைங்க, அதனால் அப்படியே வண்டி உள்ளே போயிட்டே இருக்குது. நல்லா நிழல் இன்னைக்கு வேலை செய்யும். டெய்லி வெயில் வேலை செய்யும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வேலை சிக்கிடுச்சு. வண்டி வந்தாச்சுன்னா வண்டி சுற்று பாயிண்ட் செட் பண்ணுறாங்க. திரும்புது. இதுதான் பாயிண்ட்டு. வண்டி இங்கே அப்படியே ரிவர்ஸ் வருது, வந்துட்டு இருக்குது. வண்டி வந்தாச்சுன்னா நிறுத்திட்டோம். சுற்றிட்டோம். பாயிண்ட் செட் பண்ணுறவங்க செட் பண்ணி மாட்டி அதுக்குண்டான வேலைகளெல்லாம் செய்வாங்க. மண் பிடிச்சிருக்கு இடையில மேலே நல்லாவே மண் மூடி கிடக்க மாட்டேங்குதுங்க. ஏன்னா 5-6 மாதம் ஆச்சுங்கிறது தண்ணி ஓடியே நல்லாவே மண் பிடிச்சிருக்கு. செட்டாக இருந்தாலும் ஆயிருக்கலாம். மண்ணை பிடிச்சிருக்கு. தூக்கு தூக்கு ஓட்டிகிட்டே இருக்கிறோம். பாயிண்டில் செட் பண்ணிட்டோம். இதில் பார்த்திங்கன்னா தண்ணி 10 அடிக்குங்களே தண்ணி கிடக்குது. அதனால் தண்ணி மட்டம் மேலே வந்தங்காட்டி மேலே வரக்கூடாது. தண்ணி தெரியுது பார்த்திங்களா போருக்குள்ளே. தண்ணி மேலேயே கிடக்கிறதுனால ஏதோ வரமட்டத்தில் போன மண்ணெல்லாம் வந்து அப்படியே ரிட்டர்ன் வந்து தண்ணியோடனா மோட்டருக்கு மேலே வந்து மூடிடுச்சு. அது தண்ணியை ரிலீஸ் பண்ணி எடுக்கணும். பாருங்கள், மோட்டர் ரிலீஸ் ஆகி 20 அடிக்கு வந்துருக்குதுங்க. இதுக்குண்டான வேலைகளெல்லாம் செஞ்சுட்டோம். மோட்டர் ரிலீஸ் ஆகிடுச்சு, 20 அடி வந்துடுது. அப்படி நாங்கள் விட்டு இந்த மோட்டர் ரிலீஸ் பண்ண கூட்டுற ரோப்பு டை அதெல்லாம் வந்து மேலே ஓட்டிகிட்ருக்குறோம். நீ அதை ஓட்டி முடிச்சோடனே நீ அப்படியே ஒவ்வொரு பைப்பாக கழட்டணும். அப்படியே கழட்டிட்டு நீ மோட்டரை கழட்டணும். அப்படியே ஒன்றுனா கழட்டி மோட்டர் மேலே வெளியில் எடுக்கணும். பைப் கழட்டுறது ஆரம்பிச்சிட்டோம். அது நாங்கள் விட்ட டை மேலே வந்துடுது. அடுத்து பார்த்திங்கன்னா நீ பைப் கழட்டுவோம். ஒரு பைப்பாக கழட்டி எடுக்கணும். அப்படியே கழட்டி எடுத்து வரவு அப்படி கீழே கடைசியில் மோட்ரு வரும். அந்த மோட்டருக்கு என்ன கண்டிஷனில் வருதுன்னு அதையும் பார்க்கலாங்க. எப்படி வருது அதையும் பார்க்கலாம். பைப் கொஞ்சம் இருக்குமா இருந்துச்சு தம்பியா. அப்படி பிடிச்சிட்டிங்கன்னா ரிட்ஜ் ரிலீஸ் ஆகாது. ரைட். நோ கேபிள் போட்டு வந்து இதையும் கிட்ட வராங்க. அது பார்த்தா மறுபடியும் ஸ்பீட் வண்டி விட்டுருக்காரு. இடியாது இப்படி பிடிக்கும். 3-4 பைப் கண்ட மாதிரி எடுத்து வந்துட்டு
மோட்டர் ஒரே வெயிட் தான் இருக்குதுங்க. 10 அடிக்கு கிட்ட வராதிங்க தள்ளி நில்லு மாப்பிள தள்ளி பக்கமாக வந்துடுச்சு மோட்ரு. பார்த்தீங்கன்னா மேலே வந்துடுச்சு மோட்ரு. மிகப்பெரிய வேலை இங்க பாருங்க. 3 வருது அந்த 3 கால் வருங்க பாருங்க. எல்லாமே டோட்டலா கட் ஆகி போச்சு. மோட்டர் புஷ் டைட்டா இருந்தங்காட்டி அதுலயே மோட்டர் வந்தது லூசா இருந்துச்சு அப்படின்னா மோட்டர் அப்படியே அதோட இந்த புஷ் நல்ல துணி டைட்டா இருந்தங்காட்டி அப்படியே மோட்டர் வந்துடுச்சு. மேல ஃபர்ஸ்டே கட் ஆகி எல்லாம் பூரா மண்ணு மூடி எல்லாம் தின்னே ஓடுதுங்க மண்ணு. மோட்டர் வந்துடுச்சு. பார்ட்டிக்கு நல்ல நேரம், நம்மளுக்கு நல்ல நேரம். இல்லைன்னா இந்த புஷ்ஷோட கீழே இந்த மோட்டர் அப்படியே உள்ள நின்றுருக்கு. வேலை முடிஞ்சுதுங்க. வண்டி எடுத்தாச்சு. வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஜாமான்களை ஏற்றிட்டோம். பைப்பு இந்த கேபிள் கொண்டு ரூமில் ஓடிச்சோம். அதனால் கேபிள் வண்டியில் ஏற்றிக்கிறோம். வண்டியில் ஏற்றிட்டு இது கொண்டு அந்த இடத்துல ரூம் இருக்குது அது கொண்டு போட்டு கிளம்பிடுவோம். இன்றைக்கி வந்த வேலை சிறப்பாக மோட்ரு வந்துடுச்சுங்க. வண்டி எடுத்தாச்சு. இன்றைக்கி வந்த வேலை மோட்ரு பம்பு எல்லாம் வந்துடுதுங்க. இது பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் கழட்டாது விட்டாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா மோட்டரும் பம்பும் தனித்தனியாக கட்டாயி அப்படியே வந்துடுச்சு. வணக்கம்ங்க. இன்றைக்கி வந்தது பார்த்திங்கன்னா அண்ணனுக்கு தான் வந்தோம். மோட்ரு வந்துங்க 700 அடி மாட்டியிருந்தாங்க. மண் பிடிச்சிருந்தது. மோட்டர் வந்துடுச்சுங்க. அண்ணன் சொல்லுவாருக்கு எப்படி எடுத்துங்கிறது. எங்கள் திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் தாலுகா ஒட்டுப்பட்டி சிங்காரக்கோட்டை கிராமம் என்னுடைய சொந்த ஊர். என்னோடய போர் மோட்ரு 700 அடியில் மாட்டிக்கிடுச்சு. அதை வந்து நான் தூக்கி பார்த்தா வரலை. அதை இவங்களுக்கு ஃபோன் பண்ணேன். இவங்க வந்து எடுத்தாங்க. வந்து நல்லபடியாக எடுத்து கொடுத்துட்டாங்க. எடுத்து கொடுக்கும்போது மோட்டாரும் பம்பும் காடு கட்டாகி 9 மணிக்கு நல்லபடியாக வந்து சேர்ந்துருச்சு. நன்றி, தேங்க்யூ. வணக்கம்ங்க. சரிங்கண்ணா.